பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய போர் விமானங்களை விரட்டி வந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் பின்வாங்கிச் சென்றதாக தற்போது தகவல் வந்திருக்கிறது. இந்திய போர் விமானங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் பின்வாங்கியதாக தகவல். பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய போர் விமானங்களை விரட்டி வந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் பின்வாங்கிச் சென்றதாக தற்போது தகவல் வந்திருக்கிறது. இந்திய போர் விமானங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் பின்வாங்கியதாக தகவல். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் தயாவிடம் கேட்கலாம். தயா, தற்போது பாகிஸ்தான் போர் விமானங்கள் பின்வாங்கியதாக தகவல் வந்திருக்கிறது, விவரம் என்ன? இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் இந்திய விமானப்படை சார்பாக மிரேஜ் 2000 என பெயரிடப்பட்ட அந்த போர் விமானம் மூலம் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலையொட்டி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஒரு ட்விட்டர் வெளியிட்டிருந்தார். அதில் இந்திய போர் விமானங்கள் அதாவது எல்லை கட்டுப்பாட்டை தாண்டி வந்திருப்பதாகவும் அது பாகிஸ்தான் எல்லைக்குள் வந்திருக்கும் பொழுது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பதிலடியாக சில குண்டுகளை வீசியதாகவும் அவர் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற ஒரு விஷயங்கள் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஒரு எதிர் தாக்குதலாக இருக்கும் நிலையில் தற்போது பாகிஸ்தான் போர் விமானங்கள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் எடுப்பதற்காக அவர்கள் இந்திய எல்லைக்குள் நுழைந்ததாக ஒரு தகவல் வருகிறது. அது இன்னும் அது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கிறது. இந்நிலையில் அது அவர்கள் பின்வாங்கியதாகவும் இப்போது வந்திருக்கிறது. இது போன்ற அதாவது இந்த தாக்குதல் நடந்த உடனேயே பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அதற்கு கண்டனங்களும் வந்திருக்கின்றன. அதே நேரத்தில் இந்திய தரப்பிலிருந்து பிரதமர் மோடி தலைமையில் ஒரு கூட்டங்களும், அது மட்டும் இல்லாமல் வரும் 11:30 மணி அளவில் வெளியுறவுத்துறை செயலாளர் தலைமையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விவரிக்கும் எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைகள் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்பது போன்ற பல்வேறு விவரங்களை அவர்கள் தெரிவிக்க இருக்கின்றனர். இது அதாவது கடந்த புல்வாமா அட்டாக் 40க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருந்த அந்த கோர சம்பவத்திற்கு ஒரு தாக்குதல் பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த இந்திய விமானப்படையின் சார்பாக நடத்தப்பட்டிருக்கும் இந்த தாக்குதலில் இது மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக இந்திய அளவில் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்நேரம் வேண்டுமானாலும் அதிரடியாக ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதால் இந்தியாவின் முப்படைகளும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. ஒரு போர் ஏற்படும் ஒரு சூழல் தற்போது எல்லையில் நிலவி வருகிறது. முக்கியமாக காஷ்மீர் எல்லையில் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது என்றே சொல்லலாம். தயா, இப்போ பாகிஸ்தான் போர் விமானங்கள் பின்வாங்கி இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க பாகிஸ்தான் தரப்பில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது குறித்த விவரங்களை பகிர முடியுமா? இந்த தாக்குதல் தொடர்பான விவரங்கள் வெளியான பின்னரே கிட்டத்தட்ட பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரோஷி தலைமையில் அங்கிருக்கும் அனைத்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தலைமையில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் பாகிஸ்தானில் நடைபெற்று வருகிறது. அவர்கள் அந்த பாகிஸ்தானின் இறையாண்மை மற்றும் எவ்வாறு இந்திய விமானப்படை தற்போது பாகிஸ்தான் எல்லைக்குள் வந்தது என்பது போன்ற பல்வேறு விவரங்களை அவர்கள் ஆய்வு செய்து இது எவ்வாறு நடந்திருக்கும், இதற்கு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்தியாவிற்கு என்ன மாதிரியான கண்டனங்களை பதிவு செய்வது போன்ற பல்வேறு விவகாரங்களை அவர்கள் விவாதித்து வருகின்றனர். தற்போது அந்த கூட்டம் முடிந்த பின்னர் தான் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இதற்கு என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்பது போன்ற அதிகாரப்பூர்வ தகவல் வரும் சொல்லலாம். மேலும் இந்திய தரப்பிலிருந்தும் இதற்கான அவசர கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அவர்கள் இந்த ஸ்ட்ரைக் குறித்து முழுமையான தகவல்களை அவர்கள் சேகரித்து அதில் மக்களுக்கு வெளியிடுவார்கள் என தெரிய வருகிறது.